புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட குற்றால அருவிகளில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், வணக்கம். அரையாண்டு விடுமுறை மற்றும் புத்தாண்டு தின கொண்டாட்டம் தொடர்பாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். அங்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது, இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. அதாவது மோகன், தென்றல் தவழும் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது குற்றாலம். குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். தற்போது 2ஆம் கட்ட சீசன் என்பது கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இங்கு அதிக அளவு செல்வதால் 2ஆம் கட்ட சீசனாக கருதப்படுகிறது. அதாவது கேரள மாநிலம் சபரிமலையில் மண்டல் விளக்கு பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் செல்வது வழக்கம். அதே ஐயப்ப பக்தர்கள் தமிழக கேரள எல்லை பகுதி மாவட்டமான தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இந்த அருவிகளில் புனித நீராடி இங்கு உள்ள குற்றாலநாதை வழிபட்டு செல்வதுதான் வழக்கம். தற்போது மண்டல பூஜை முடிந்து தற்போது மகர விளக்கு பூஜையாக நடை என்று திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிகாலை முதலே இருந்து ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏனென்றால் அரையாண்டு விடுமுறை மற்றும் ஆங்கில வருடப்பிறப்பு மற்றும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வருகையால் தற்போது குற்றாலம் என்பது அலைக்கட்டி உள்ளது. ஏற்கனவே கடந்த வாரம் முழுவதுமே சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்தது. தற்போதும் அதே மாதிரியான கூட்டம் தற்போது வரை நீடித்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குறைந்த அளவு மழை பெய்தாலும் கூட அருவியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குளிக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் என்பது மிதமாக கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் ஐந்தருவி மற்றும் மேனருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு சென்று குடும்பமாய் சுற்றுலா பயணிகள் தங்களது இந்த விடுமுறை நாட்களை கழித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் வருகையால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்னும் வரக்கூடிய நேரங்களில் சுற்றுலா பயணிகள் வெளியூரிலிருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் அனைத்து அறிவிப்பவர்களுமே அதிகமான காவலர்களை கொண்டு பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மோகன், புத்தாண்டு தின கொண்டாட்டத்தின் காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகமாக கூடியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ். फोटो दिख रहा